பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் கடந்த சில பதிவுகளாகவே பரலோகத்தின் திட்டம் குறித்த காரியங்களை தியானித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற வேத பகுதியானது பரலோகத்தின் திட்டத்தை குறித்துதான். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இப்படியாக நாம் பார்க்கிறோம். பின்பு இயேசு கெனேசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்தே சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளியான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கெனசரேத்து கடலருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி இயேசுவினிடத்திலே வருகிறார்கள். அவர் ஓய்வு நாட்களிலே அவர் ஜெப ஆலயங்களில் சென்று வேத வசனத்தை போதித்தும் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்றும் மனம் திரும்புங்கள் என்றும் சொல்லி அவர் பிரசங்கித்து வந்து கொண்டிருந்தார். அந்த அடிப்படையிலே இயேசுவை அந்த கடலின் அருகே நிற்கிற பொழுது திரளான ஜனங்கள் காண்கிறார்கள். தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கி வருகிறார்கள். இதை உணர்ந்த இயேசு கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை பார்க்கிறார். மீன் பிடிக்கிறவர்களோ அந்த படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருந்த 2 படவுகளில் ஒன்று சீமோனுடையது. அதை கரையிலே இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொள்ளுகிறார். அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இந்த இடத்திலே நாம் நிறைய காரியங்களை நாம் இந்த வசனத்தை முன்னிட்டு அநேக போதகர்மார்கள் பிரசங்கியார்கள் பல்வேறு விதமான வியாக்கியானங்களையும் அர்த்தங்களையும் ஆவிக்குரிய வகையிலே பேசியிருக்கிறார்கள், சொல்ல கேட்டிருக்கிறோம். இதே பகுதியை நம்முடைய வேத பகுதியிலும் கூட நாம் ஏற்கனவே தியானித்திருந்தோம். ஆனால் இப்பொழுது ஆவியானவர் நமக்கு புதிய ஒரு காரியத்தை இந்த பகுதியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அது என்னவென்றால், கடல் அருகே திரளான ஜனங்கள் நிற்கிறார்கள், இயேசுவும் இருக்கிறார். இந்த ஜனங்கள் இயேசுவை நெருங்குகிறார்கள் வசனத்தை கேட்கும்படிக்கு. நிற்கின்ற படகில் ஒன்று சீமோனுடையது. அந்த இடத்துல சீமோனும் இறங்கி வலையை அலசிக்கொண்டும் மீன் பிடிப்பதற்கான காரியங்களை மேற்கொண்டும் இருக்கிறான். அந்த சீமோனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொள்ளுகிறார். இந்த படகை, கரையில் நிற்கின்ற படகை இயேசு ஏறி அமர்ந்து சற்றே தள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறார். அப்படி படகு தள்ளிக்கொண்டு போன பிறகு அந்த படகிலே கட்டாயம் சீமோன் பேதுருவும் அமர்ந்து இருக்கின்றார். ஜனங்களுக்கு இயேசு போதிக்கிறார். போதகம் பண்ணி முடித்த பிறகு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பகுதி என்னவென்றால், இயேசு ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து இப்படியாக பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும்
வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்திற்கும் அந்த பகுதிக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்றால், அந்த இடத்திலே இயேசு கேட்டுக்கொள்ளுகிறார் சற்றே தள்ளும்படி. அந்த படகு முன்பு சீமோனுக்கு சொந்தமாயிருந்த ஒரு படகு. இயேசுவிற்கும் சீமோனுக்கும் எந்த வகையிலுமே ஒரு சம்பந்தம் இல்லை, தொடர்பு இல்லை. புதிதாக ஒரு மனிதர் வருகிறார். அவர் தம்முடைய படகை கொஞ்சம் இரவல் கேட்கிறார், படகிலே ஏறி அமர்ந்து போதகம் பண்ணுவதற்கு. அந்த இரவலாக கொடுத்த அந்த படகிற்கு அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு அதற்கான கூலியை கொடுக்கிறார். இங்கு இயேசு சொன்னதுதான் அங்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும். இப்பொழுது இந்த சீமோன் இயேசுவின் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் அவன் இரவலாக அந்த படகை கொடுத்த சிறிது மணித்துளிகளுக்குள்ளே அதற்கான விலை, அதற்கான பலன், இந்த உலக பிரமாணமாக அதற்கான கூலி இயேசு கொடுத்து விடுகிறார். இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இப்பொழுது வாழுகின்ற நாட்களிலே நீர் கொடுத்த அளவை விட அதிகமாக உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஒரு உதாரணத்திற்கு நூறத்தனையாக என்று சொல்லுகிறார். இங்கு நாம் என்ன பார்க்கிறோம்? அவன் இரவலாக கொடுத்த அந்த படகு காலியாக இருந்தது. இரவு முழுவதும் அவனே சொல்லுகிறான், இரவு முழுவதும் ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு போதகத்தை முடித்த பின் சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். இதற்கு பதிலாக சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடிக்கிறார்கள். இங்கு உலக பிரமாணமாக அவனுக்கான கூலி கொடுக்கப்பட்டு விட்டது, அதிகமான கூலி கொடுக்கப்பட்டு விட்டது. முதலாவதாக அவனுக்கு இந்த உலக பிரமாணமாக கூலி கொடுக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது, அவன் இயேசுவை கண்ட மாத்திரத்திலே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று அவருடைய பாதத்திலே விழுந்து பாவத்தை அறிக்கையிடுகிறான். தான் பாவியான மனுஷன் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறான். அந்த நிமிஷமே இயேசு பயப்படாதே என்று சொல்லி அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று சொன்ன இயேசு இப்பொழுது பிதா முன்குறித்த இந்த சீமோனை தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுகிறார். அப்படி சேர்த்து கொள்ளுகிறவனுடைய பாவத்தை முதலில் மன்னிக்கிறார். பின்பு அவனை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ மனிதர்களை பிடிப்பவனாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். முதலிலே உலக பிரமாணமாக ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அதை அவன் கண்டவுடன் அவன் தன்னிடத்தில் இருக்கின்ற பாவத்தை அறிக்கையிடுகிறான். பின்பு இயேசு அவனை தன்னோடு சேர்த்து கொண்டு அவனுக்காய் பரலோகம் நிர்ணயித்து வைத்திருந்த காரியத்தை செய்வதற்கு இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி அவனை என் பின்னாக வா என்று சொல்லுகிறார். உடனே அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த உலக பிரமாண காரியங்களை விட்டு படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்படி என்றால் எல்லாவற்றையும் அவன் முடிவு செய்திருக்கிறான். இவரால் எல்லாமே கூடும், எதையும் தர இவரால் கூடும், எதையும் செய்ய இவரால் கூடும். ஆகையாலே இந்த உலக பிரமாணமான ஆசீர்வாதங்களோ உலக பிரமாணமான காரியங்களோ எனக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்தவனாய் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் செல்லுகிறான். கடைசியாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு இனி இந்த பேதுருவின் வழியாக இந்த ஜனங்கள் வசனத்தை கேட்கப் போகிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக அங்கு நின்று கொண்டிருந்த 2 படகில் ஒரு படகாகிய சீமோன் படகை தேர்ந்தெடுக்கிறார். இவனே இனி இந்த ஜனங்களுக்கு ஒரு மெய்ப்பனாக, இந்த ஜனங்களை கரை சேர்க்க போகிற ஒரு ஊழியனாக, என்னுடைய வேலைக்காரனாக இருக்கப் போகிறான் என்பதை குறிப்பாக உணர்த்துவதற்காகவே இயேசுவானவர் அந்த இடத்திலே காலியாய் நின்று கொண்டிருந்த 2 படகிலே ஒரு படகை தேர்வு செய்கிறார். அது சீமோன் படகு. சீமோனும் அந்த படகை இரவல் தருவதற்கு சற்றும் தயங்கவில்லை. அவர் சொன்ன மாத்திரத்திலே கீழ்ப்படுகிறான். இப்படியாக இந்த சீமோன் பிற்காலத்திலே எப்படியாக இயேசுவுடனே பயணித்து
எப்படியான காரியங்களை எல்லாம் பின்னாளிலே செய்தான் என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நாம் தியானித்த இதே பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பின்பற்றின நீங்களும். இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா என்று. அப்படி பின்பற்றினவர்களை 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்ப்பவர்களாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். பின்பு என் நிமித்தமாக வீட்டையாவது சகோதரரையாவது என்று சொல்லி 100 அத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லுகிறார். இப்படியாக இவர்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்து இயேசுவினிடத்திலே சீமோன் படகை கொடுக்கவில்லை. ஒரு பாவியான மனுஷன் தன்னை தாழ்த்துகிறான். இயேசு கேட்ட மாத்திரத்திலே இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறான். சொன்ன வார்த்தைக்கு பணிந்து செல்லுகிறான். அவர் சொன்னதை தட்டாமல் செய்கிறான். இதை பார்த்த இயேசு அவன் கீழ்ப்படிதல், அவனுடைய பணிவு, அவனுடைய தாழ்த்துகின்ற நிலை, இவைகளை கண்ணுற்ற இயேசு அவனை தன்னோடு இருப்பதற்கு அழைக்கிறார். இந்த அழைப்பை அவன் சிறிதும் தடுக்காமல் தட்டாமல் அவருடனே கூட செல்லுகிறான். ஆகையாலே தான் இன்று நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே பார்க்கிற பொழுது 1வது அதிகாரத்திலிருந்து பார்க்கிற பொழுது பேதுரு, இந்த சீமோனாய் இருந்த பேதுரு எப்படியெல்லாம் முதல் பிரசங்கத்திலேயே 3500க்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஒரு பிரசங்கத்திலே மனம் மாறின சம்பவத்தையும், பின்னாட்களிலே 5000 எனவும் அதிகமான ஜனங்கள் மனம் மாறின சம்பவத்தையும் நாம் காண முடிகிறது. இதைத்தான் இயேசு இந்த ஜனங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் உணர்த்துவதற்காக இந்த கெனசரேத்து கடல் அருகே இப்படியான ஒரு காரியத்தை நிகழ்த்தி இங்கு காண்பிக்கிறார். இவன் மூலமாக சபையானது ஏராளமான திரளான ஜனங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு இவனே ஒரு படகோட்டியாக, இவனே கரை சேர்க்கிறவனாக பின்னாட்களில் இருக்கப் போகிறான் என்பதை இயேசு சூசகமாக இந்த இடத்திலே நமக்கு காண்பித்திருக்கிறார். இப்படியாக இயேசு அழைத்த மாத்திரத்திலேயே எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல், எதையும் தடுத்து நான் சென்று பின்னர் வருகிறேன் என்று சொல்லாமல், உடனேயே தன் பிழைப்பிற்காக வைத்திருந்த அனைத்தையும் விட்டுவிட்டு, இனி இவரே என் வாழ்வு, இனி நான் பிழைத்திருப்பது இவராலே என்று நம்பி இயேசுவின் பின்னால் சென்ற இந்த பேதுரு பின்னாட்களில் எதையெல்லாம் பெற்றுக்கொண்டார் நூறத்தனையாக என்று பார்த்தால், இந்த உலக பிரமாணமான காரியங்கள் நூறத்தனையாக அல்ல. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், நூற்றாண்டுகள் கடந்தாலும், இன்றும் வேதத்தின் வாயிலாக இயேசுவிற்கு அடுத்தபடியாக இந்த பேதுரு செய்த காரியங்களும், பேதுருவை பரலோகம் எப்படி பயன்படுத்தியது என்கிற நாம் படிக்கின்ற, தியானிக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த சம்பவத்தை நினைவு கூறுகிறோம். ஆகையாலே நாம் இயேசு நம்மை அழைக்கிற பொழுது அவருக்கு மறுப்போ அல்லது பின்னர் வருகிறேன் என்று எந்த ஒரு தாமதமான காரியங்களோ சொல்லாமல் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற பொழுது நம்மை பரலோகம் எந்த வகையிலே கொண்டு பயன்படுத்த போகிறது என்பதை நாம் இந்த வேதத்தின் வாயிலாக நன்றாக உணர முடிகிறது. நிச்சயம் இயேசுவின் இடத்திலே வருகிற பொழுது உலக பிரமாணமான ஆசீர்வாதங்களும் நூறத்தனையாக, மறுமையிலே நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற ஆசீர்வாதமும் கிருபையும் நமக்கு உண்டு என்பது அதிக நிச்சயம். இதுவரையில் நாம் தியானித்த இந்த வேத பகுதி நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டுமாய் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.